இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவரையும் இந்த தியான பகுதியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28, 29, 30 இதில் பேதுரு இயேசுட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக கேட்கிறார். நாம் இதை குறித்து தான் தியானித்து கொண்டே வருகிறோம். அதற்கு இயேசு சொல்கிறார், இம்மையிலேயே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் மனிதனை படைத்த தேவனாய கர்த்தர், நீங்கள் பழுகி பெருகி பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வாக்குத்தத்தத்தோடு நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தராரு. இந்த பூமியை ஆண்டு கொண்ட நீ இந்த ஆசீர்வாதத்துக்கோடு கூட உன்னுடைய ஜீவனத்துக்கு எல்லாவற்றையும் நான் தந்தேனே, இந்த ஜீவனத்துக்கு ஏற்றவைகளை அனுபவித்து கொண்டே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட நீ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் எவ்வாறு போதிக்கிறார்கள்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், அல்லது ஞான ஸ்நானம் எடுத்தால் போதும், அல்லது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டால் போதும், நித்திய ஜீவனை அடைந்து விடலாம் என்பதாக இப்படிப்பட்ட மத போதனைகள் இப்பொழுது பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ரட்சிக்கப்படணும், கிறிஸ்தவனாக இருக்கணும், ரட்சிக்கப்படணும், 2வது பரிசுத்த ஆவி பெறணும், அந்நிய பாஷை பெறணும், முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்கணும். இதெல்லாம் தான் எங்கே கூட்டிகிட்டு போகும்? பரலோகத்திற்கு, தேவனோடு கூட உலாவக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு தகுதியாக இந்த 3ம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நம்ம புரட்டி பார்த்தோம் என்றால், நித்திய ஜீவனை நாமும் அடைந்து இயேசுவோடு கூட யுக யுகங்களாக வாழ முடியும். அதற்கு நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நித்திய ஜீவன் என்பது நம்முடைய மறுமைக்கு பின், நம்முடைய மறைவுக்கு பின், இந்த பூமியிலே நாம் வாழும் குறித்த காலத்திற்குள்ளாக இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையை நம்ம முடித்த பின்னால், இந்த வாழ்க்கை இதோடு முடிவு பெறல, இந்த வாழ்வின் மீது பகுதியை நம்ம எங்கே போய் வாழ போகிறோம்னா, இயேசுவோடு கூட நித்தியத்தில் அவரோடு கூட வாழப்போகிறோம். அதுதான் என்னது? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நாம் அடைய நமக்கு தகுதியாக இருப்பது எது? திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாதது போல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்படியானால் பொருள் இல்லாத எவரும் இந்த உலகை சரியானபடி அனுபவிக்கவோ ஆட்கொள்ளவோ ஆண்டு கொள்ளவோ என்ன செய்யாது, முடியாது. அதுபோல அருள் என்றால் அன்பு, இரக்கம், கருணை, இது இல்லாத எந்த மனிதனும் எங்கே போக முடியாது? பரலோகமாகிய நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை புதிய ஏற்பாட்டில் 2-3 உதாரணங்களின் வழியாக இயேசு நமக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். அதாவது இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இயேசு 2 பக்கத்துலேயும் ஜனங்களை நியாய தீர்ப்பு நாட்களிலே 2 பக்கத்துலேயும், வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் ஆட்கள் நிப்பாட்டுவார். இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து இடது பக்கத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, எந்த சிறியரில் நான் பசியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், இதெல்லாம் என்னென்னா புறத்தியார் மேலுள்ள அன்பு. அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட அந்த மனிதன் இன்னொரு மனிதன் மேல் அன்பு கொண்டு அவனுக்கு இரக்கம் பாராட்டினா அப்படின்னா, அவர்களுக்கு தான் எங்கே இடம் கொடுத்தாரு? வலது பக்கத்தில் இடம் கொடுத்தார். அவர்கள் தான் அந்த நித்திய ஜீவனை என்ன செய்ய முடிந்தது, பெற்றுக்கொள்ள முடிந்தது. வேதங்களை போதித்த வேதபாரகர், பரிசேயர், இவர்கள் எல்லாரையும் விட அவங்க தசமபாகம் கரெக்டாக கொடுத்தாங்க. என்னென்னலாம் நியாயப்பிரமாணம் செய்ததோ அத்தனையும் செய்தார்கள். ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்பதாக இயேசு வருத்தப்பட்ட இடங்கள் உண்டு. அதுபோல நாம் இன்றைய மார்க்க போதனைகளின்படி ஞானஸ்நானம் அல்லது
ரட்சிப்பு, கிறிஸ்தவ மார்க்கம் இதெல்லாம் தாண்டி ஒரு அருள், அன்பு, அந்த அன்பு இல்லை என்றால் தேவன் மேலும் நாம் பார்க்கிற மனிதர்கள் மேலும் அன்பு செலுத்தாவிட்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு வேதம் ஒரு சில உதாரணங்களை நம் முன் வைக்கிறது. முதலாவதாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இயேசுகிட்ட ஒரு வாலிபன் ஒருவன் ஓடி வருகிறான். அவன் கேட்கான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்கிறான். நம்ம மத்தேயுல எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வாலிபன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உடனே இயேசு சொல்கிறாரு, இப்போ நியாயப்பிரமாணத்தெல்லாம் என்ன செஞ்சு கடைபிடிச்சிரு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒன்றும் அவன் சொல்கிறான், விபச்சாரம் செய்யாதாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் நான் என் சின்ன வயசுலேருந்தே நினைச்சிட்டு இருக்கேன், கடைபிடித்து வருகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தவறியதே இல்லை என்பதாக அந்த வாலிபன் அவ்வாறு சொல்கிறான். அப்படின்னா இதெல்லாம் அவன் சொல்லும்போதே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி, ஆனாலும் ஓன்ட்ட என்னது ஒரு குறை உண்டு, நித்திய ஜீவனை அடைவதற்கு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்பதாக இயேசு சுட்டி காட்டுகிறார். அந்த குறை அவன் என்னடா, நான் எல்லாம் மோசை சொன்ன அத்தனை கற்பனைகளையும் கை கொண்டேனே, எனக்கு ஏன் நித்திய ஜீவன் இல்லை? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்ய, நீ அதை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கை கொண்ட அந்த வாலிபன் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை உள்ள ஏற்றுக்கிட முடியாமல் துக்கமுகமாய் திரும்பி போனான் என்பதாக சொல்லுது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து இல்லாதோருக்கு இயலாதோருக்கு ஈந்து அதன் வழியாக இயேசுவினுடைய திருச்சித்தத்தை செய்ய வேண்டும், அதாவது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, இந்த வாலிபன் எதில் மிஸ்டேக் பண்ணிட்டான், நித்திய ஜீவனை அடைவதற்கு அவனிடத்தில் தடையாக இருந்தது என்ன என்பதை வரும் நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றும் இந்த தியானத்தின் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாக்குத்தத்தம் உள்ள அந்த வாக்குத்தத்தை அடைந்து கொள்ள அழைக்கப்பட்ட நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இதுவரை நாம் கேட்ட தியானங்களின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே நிதானித்து அறிந்து அந்த வழியாக நடந்து செல்வோம். இப்பொழுதும் கூட தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்டபடி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேதத்தின் வாயிலாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உமோடு கூட ஆளுகை செய்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடிய பாக்கியவான்களாக என்னையும் இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேயர்களையும் என் தேவாதி தேவன் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களை நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே உடைய பாதத்திலே வருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் பிதாவே தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமேன்.